தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பேரண்ட்ஸ்லாம் நம்ம பிள்ளைங்க யாரையுமே லவ் பண்ணிடக்கூடாது. நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற 2 பேர் கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும். இந்த வருஷம் லவ் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாதுன்னும், அண்ட் லவ் பண்ணிட்டு இருக்கிற 2 பேர் இந்த வருஷம் முழுக்கவும் நம்ம லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னும், அண்ட் லவ் பண்ணிட்டு இருக்க பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கவங்க இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எப்படியாவது கட் பண்ணிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக சுதந்திரமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே வேண்டிகிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் போன வருஷமும் வேண்டிட்டு இந்த வருஷமும் ஃப்ரெண்டுக்கு அடிமையாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பண்ணிட்டு இருக்க தன் நண்பனை எப்படியெல்லாம் வாழ்த்துறாங்கன்றத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுதும் இந்த பாட்டை கேட்கும் பொழுதும் ஃப்ரெண்டுடைய லவ்வுக்காக நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியுது. எனக்கு வாய்த்த அடிமைகள் இந்த படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்குது. எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் வந்து அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அடிமைகள் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல, அம்பாளின் பிள்ளைகள் அப்படின்னு தான் நாங்கள் உங்கள் எல்லாரையும் சொல்ல போகிறோம். அண்ட் இந்த காதல் வரணும் அப்படின்னா காதல் பூக்கள் வந்து மலரணும். இந்த காதல் பூக்கள் மலரணும்னா உங்களை மாதிரியான அடிமைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் பூக்கள் மலரும். காதல் பூக்கள் என்னங்க, எல்லா பூக்களுமே மலரணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் நண்பர்களாகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ காதல் பூக்கள் மலர செய்கிற அந்த அன்பான நண்பர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு எங்கள் செட்டுக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் டீமையும் வந்து நம்ம கூப்பிட்டுட்டு படத்தை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் எனக்கு வாய்த்த அடிமைகள் டீம் ஆன் ஸ்டேஜ். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. எனக்கு வாய்த்த அடிமைகள் படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்குது அண்ட் வெற்றி பெறவும் இருக்குது. முதல்ல நம்ம வந்து டேரக்டர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய கதையை பற்றி சில விஷயங்கள். இல்லை, ஆக்சுவலாக எப்படின்னா, எனக்கு வாய்த்த அடிமைகள், அதாவது ஒவ்வொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அடிமைங்க தான், அன்புக்கு அடிமைங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ஸில் தான் வந்து டைட்டில் வச்சது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கதையோடைய வந்து ஒரு சின்ன லைன் சொல்லணுன்னா, ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுது. அவன் லவ் ஃபெயிலியர் ஆனதுனால அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு 3 பேரை படுத்துகிற பாடு தான் கதை. ஸோ லவ் ஃபெயிலியர் பசங்களுக்கான ஒரு படம் அதான். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியரா இல்லை? அப்படி இல்லை, லவ் ஃபெயிலியருங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக வர்ற மாதிரி தான், அதுதான் விஷயம். ஃபைன். அண்ட் பிரணீதா, வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எப்படி இந்த டீமில் ஆக்சுவலி கமிட் ஆகிட்டீங்க அண்ட் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். Firstly, team ரொம்ப ஜாலியாக இருக்குது அண்ட் ஆல்வேஸ் எனி ப்ராஜெக்ட் ஐ ஃபீல் தட்ஸ் த நம்பர் 1 ப்ரையாரிட்டி. டீம் நல்லா இருக்கணும் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டீம்ஸ் தட் ஐவ் ஒர்க்ட் வித் அண்ட் வெதர் இட்ஸ் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் த காஸ்ட் அண்ட் ஜெய், அஃப்கோர்ஸ் all of them were so ஜாலியாக இருக்காங்க, காமாக இருக்காங்க. they're always cracking jokes which I don't understand but I know they're funny. So I play a very girl next door, very sweet பொண்ணு கேரக்டர். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது சேம் கம்பெனியில் ஜெய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் that's how the story takes up. அண்ட் அடிமைகளா சொல்லுங்கள் நீங்கள் இந்த படத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் மகேந்திரன் சாருக்கு. இது வரைக்கும் என் கேரியரில் வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவிலே யாரும் சேலஞ்சுனா ரொம்ப கஷ்டமான ரோல் நான் பண்ணியிருக்கிறது. பேங்க்கில் கேஷியர் வேலை, உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. ஹோம்ஒர்க் பண்ணலான்னா பேங்க்குள்ளே கூட போய் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல். இந்த சேம் டைம் ரொம்ப ஃபன் டீம். எனக்கு வந்து மகேந்திரன் சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஜாலியான ஒர்க் வாங்குவார். அட் த சேம் டைம் பயங்கர ஸ்பீடு. நாங்கள்லாம் லஞ்ச்லாம் எப்போயாவது தான் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். சொன்ன டேட்டோட சீக்கிரமே முடிச்சு ரொம்ப அழகான ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம். ஃபைன். அடுத்த அடிமைகள் உங்கள் கேரக்டர் அண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? நான் இந்த படத்தில் வந்து மைதீன் பாஷான்னு ஒரு கேரக்டர் நடிச்சுக்கிறேன். இந்த படத்தில் முழுக்க இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்ண விரும்புகிற ஒரு விஷயத்த, இந்த படத்தில் நான் பண்ண அத்தனை விஷயங்களும் டைரக்டர் நாலேஜுக்கு உட்பட்டு தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். இவருக்கு தெரியாமல் நான் சின்னதாக ஒரு கை கூட அசைக்கல. அவர் எல்லாமே அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னோடய இன்புட்டுன்னு ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம், சார் வந்து ஆக்டிங் நடிக்க வரும்போது வந்து தலை அஜித்தே வந்து நடிக்க வராரு அப்படின்ற மாதிரி செம்ம கூட்டம் வந்து அங்கே எல்லாரும் நின்று பார்த்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது என்ன அப்படின்றத பற்றி? சாரோட வந்து ஒரு படத்தில் வந்து அவர் வந்து ஒரு தலை ஃபேன். தலையோட தீவிர ரசிகனை வந்து நடிச்சிருக்கேன் அந்த படத்தில்.
அவர் என்னென்னா பின்னாடி வந்து ஷேர் ஆட்டோவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அஜித் சாரோட எடுத்த ஃபோட்டோவை வந்து பின்னாடி ஒட்டி வச்சு மலையுடன் மோது தலையுடன் மோதாதுன்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த ஷூட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா இது தலை ஷூட்டிங்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்து சார் வந்து தலை ரசிகர் அடிக்கிறேன்னு சொல்லி அவங்களாம் வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு. ஃபைன். நீங்கள்? ஹாய், என் பேர் நவீன். இந்த படத்தில் சௌமியநாராயணுங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஒரு கால் சென்டர் எம்ப்ளாயி. இவங்களை விட கொஞ்சம் பாவமான கேரக்டர் படத்தில். நிறைய இது சாங்கு, ஒரு பைக்கில் சேஸு, ரோப்பு கட்டி இழுத்தது, நிறைய புது அனுபவங்கள், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. மகேந்திரன் சாருக்கு தேங்க்யூ சார். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், ஸோ இந்த ஒரு பாட்டு ஓப்பனிங்கில் வந்து ஒரு பாட்டு கேட்டோம், பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸோ அந்த சாங் கேட்கும் போதே தெரியுது நீங்கள் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களை இந்த படத்தில் எத்தனை இருக்குது, எத்தனை சாங்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பாடிருக்காங்க? அந்த மாதிரி கருத்தோட அது வந்து மகேந்திரன் அவரோட ஐடியா தான். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தார், இந்த மாதிரி ஒரு லிரிக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நிறைய இன்புட்ஸ் மாறன் சார் வந்து பண்ணாங்க. ஸோ அது சாங்காகவும் நல்லா இருந்தது. அப்புறம் விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மகேந்திரன். அந்த சாங்கை நீங்கள் பாட முடியுமா இப்போ? இல்லைங்க, அது வந்து ஜெகன் பாடியிருக்காரு, கானா ஜெகன் அண்ட் முகேஷ் பாடியிருக்காங்க. அவங்க பாடினா தான் அந்த சாங் நல்லா இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆமாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ தான் ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். காளி வெங்கட் வந்து ஆல்ரெடி அவருடைய படத்தில் ஒரு சாங் பாடியிருக்காரு, அவரை வேணா பாட வைக்கலாமா? இப்படி தான் நான் ஆடினா கரெக்டாக இருந்துச்சு, ஆட வச்சார். அரை நாள் கஷ்டப்பட்டாங்க, ஒரு ஷாட் எடுக்கிறது அரை நாள் ஆயிடுச்சு. பார்த்துக்க. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண இவன் எக்கேடு கெட்டாத்தான் எனக்கென்ன, டர்ரான டாரான டமுக்குன்ன இவன் கொடும்பாவி பொம்மைய கொளுத்துன்ன, ஊரை சுத்தும் மாடு இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அண்ட் ப்ரொடியூசர் வந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு இங்கே, நானும் அவரை பார்த்துட்ருக்கேன். எப்படி சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து நீங்கள் போகிறது உண்டா, இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுறது உண்டா, என்ன தான் நடக்குதுன்ற ஒரு பயம் இருந்திருக்கா? இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 2 வாட்டி தான் போயிருக்கேன். ஸோ அதுபோல் ஒரு நாள் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணினேன். ஸோ எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, படம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏற்கனவே நீங்கள் வந்து சேதுபதி அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கீங்க, அண்ட் இந்த படத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க. சேதுபதி படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படமும் வந்து ஹிட் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த படத்தில் இருக்க, அதாவது ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ்லாம் வந்து கேட்கும் பொழுதே எங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எதுக்கு வந்தது, என்ன காரணம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு? இதுக்கு முக்கிய காரணம் மகேந்திரன் தான். ஸோ சேதுபதி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே அவரை பார்த்து எங்கள் ஒய்ஃப் ஸ்டோரியெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபுல் காமெடி ஜானர். ஸோ அதால் வந்து பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக படம் ஜெயிக்கும், 2வது படமும் வெற்றியை தரும்னு சொல்லி விரும்புகிறோம். நன்றி. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்காகவே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு நீங்கள் ஜெயுடைய படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? முன்னாடியே ஜெய் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு போய் பார்த்தீங்களா, இல்லாட்டி அதுக்கு இல்லை, ஆக்சுவலி when I மாஸ் பண்ணும்போது வெங்கட் பிரபு சருக்காக சென்னை 28 பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கேயும் எப்போதும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் ஆப்வியஸ்லி அ ஃபேபியுலஸ் ஆக்டர் அண்ட் ஹிஸ் வாய்ஸ், it's really something that I think the youth will connect with. ஆக்சுவலி என்னென்னா கருணா, நான் சொல்கிறேன் ஜெய் பற்றி ஒரு விஷயம், அது கரெக்டாக அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஜெய் வந்து கதையில் இன்வால்வ் ஆகிறாரோ இல்லையோ, இந்த காதல் காட்சிகள் எல்லாம் பயங்கரமாக இன்வால்வ் ஆவார். ரைட்டா? I think it's the opposite. He's very soft spoken, ரொம்ப கம்மி பேசுகிறாங்க. அண்ட் yeah, that shows that he's not as ஓகே, இது வந்து ஆஃப் ஸ்க்ரீன், இது no, ஆக்சுவலி he's very soft spoken. ஓகே. பை த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் பற்றியே பேசுவோம். ஸோ On உங்களுக்கு screen in அவங்களுக்கு the ஒரு character is very very soft spoken, more than his real character. In the character more soft spoken, ரொம்ப reserved character. And real life also he's a very reserved person. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பற்றி நம்ம சில விஷயங்கள் பேசி ஆகணும் சார். ஏன் அப்படின்னா இந்த ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியான படங்கள் பண்ணுறாங்களோ இல்லையோ, சினிமாட்டோகிராஃபர் வந்து வெரைட்டியான படங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா நிறைய படங்கள், திருநாள் அப்படின்னு சொல்லலாம், அண்டு உப்பு கருவாடி நீங்கள் நடித்த படம், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு சைடில் அவர் என்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு? ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு வந்து மகேஷ் முத்துசாமி சாரை வந்து கோபி தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. என் ஃப்ரெண்டு கோபி எடிட்டர், நம்ம படத்துக்கு எடிட்டர் பண்ணுற அவர் தான் பண்ணுறாரு. அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தப்போ நான் வந்து அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னேன். 4 பேர் கதைன்னா வெறும் அந்தந்த கேரக்டர் மட்டுமே, இப்போ இவங்க மட்டுமே லவ் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கும் லவ் இருக்கும்ல, எல்லாருக்குமே லவ் இருக்கும். ஸோ அவங்க அந்தந்த விஷயத்தை வந்து அழகாக வந்து இது பண்ணியிருப்போம். அதனால் ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்து ஒவ்வொரு கலர் டோனில் பண்ணியிருக்காரு மகேஷ் முத்துசாமி சார். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புது டைரக்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே.
அதாவது நீங்க ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்கீங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் லவ் இல்ல, எல்லாருக்குமே தனித்தனியா லவ்ட்டு. கண்டிப்பா. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கேஷியர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, புதுசாக கல்யாணம் ஆக போகுதுன்னா அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி அந்த ஒரு சின்ன லவ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் காமிக்கலாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மற்றவங்கலாம் வந்து கஷ்டப்பட்டு பேசி டைலாக்லாம் டெலிவர் பண்ணாதான் வந்து லவ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தாலே வந்து ஆக்சுவலி பொண்ணுங்க லவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்க பார்வை அந்த கண்ணு மொழி அந்த மாதிரி. இது எவ்வளோ பெரிய பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜி அவரை அந்த கண்ணு பாருங்க. நீங்க வந்து அந்த கண்ணாடிகள்னா கண்ணே தெரியாது. கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது நம்ம நவீன். இந்த படத்தில் எனக்கு ரொமான்ஸ் ட்ராக்கே கிடையாது. எனக்கு ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய்க்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அந்த ட்ராக். லவ் எல்லாம் கிடையாது. அது காலின் எனக்கு தான். இல்லை, அதான் இந்த படத்தில் எனக்கு ஒரு 5-6 வயசு பையன் இருப்பான். பையனுக்கு அப்பாவாக தான் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த பையனுக்கு ஒரு அம்மா கேரக்டர் உண்டு. அப்படி தான் நடிச்சிருக்கேன். நீங்கள் ஓப்பனிங்லேயே சொன்னீங்க இந்த படம் வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்றதுலாம். இந்த கதையும் தாண்டி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன நீங்கள் சொல்வீங்க? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லா படத்துலையும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த் அந்த கார்டு இருக்கோ இல்லையோ மொட்டராஜேந்திரன் இருக்கார், நான்கோட ராஜேந்திரன் இருக்கார், எங்கள் படத்துலையும் அவர் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு கருப்பு ராக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இந்த ரெஸ்லிங் பிளேயர் ராக் இருக்கார்ல, அவருடைய ரசிகராக பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவருக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கு வந்து ஒரு என்னென்னா தப்பாடுத்துக்காங்க ரெஸ்லராக வந்து அவர் ஜட்டி போட்டு தான் ஆடுவாங்க எல்லாருமே. ஸோ அதே சீக்வன்ஸில் வந்து அவர் வந்து எண்டு சீக்வன்ஸில் வந்து திட்டத்தட்ட 2 நாள் வெறும் ஜட்டியோட மட்டும் தான் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வரதுக்கே ஷை பண்ணுறாள் அவர். அவர் எப்படி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவர் வந்து என்னென்னா ஒரு ஆக்டராக அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அப்புறம் முக்கியமாக வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கேரக்டரில் வந்து தம்பிராமையா அண்ணா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்தால் வந்து ஜெய் அவருடைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவார். அப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்துக்குள்ளே வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னா எப்பயுமே யதார்த்தமான லைஃப்பில் அப்பப்போ ஒரு காமெடி வரும். வீட்டில் கூட காமெடி பண்ணி சிரிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, எப்பயுமே சீக்வன்சஸ் தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுபோக வந்து முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா யூத் அட்ராக்ஷன். பசங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா 10 பசங்களுக்கும் ஜெய் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். கண்டிப்பாக ஜெய் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஜெய் மாதிரி ஃப்ரெண்டால் பாதிக்கப்பட்டவங்க அந்த 10 பேரில் 10 பேருமே இருப்பாங்க. ஸோ பசங்க படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணால அப்படின்னு அதை வந்து கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவாங்க. ஃபைன். பிரியங்கா, நீங்கள் வந்து இவங்க கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இவங்க கூட நடிக்க முடிஞ்சதா? சிரிப்பு வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா உங்க கூட நடிக்கும் போது? இல்லை, லக்கிலி எனக்கு ரொம்ப சீரியஸ் சீன்ஸ் இருக்கு இவங்களோட. லக்கிலி இல்லைன்னா இம்பாசிபிள் டு ஷூட் பிகாஸ் ஆல்வேஸ் கிராக்கிங் ஜோக்ஸ் லைக் ஐ செட். ஆல் 3 USP ஸ்பான்டேனிட்டி, ரொம்ப ஸ்பான்டேனியஸ். அங்கே இம்ப்ரோவைஸ் ஆல்சோ பண்ணுறாங்க. So I think one scene they all danced. I think that was the highlight because அவங்க பார்த்து டான்ஸ் பண்ண மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் ரொம்ப லைக் ஹைலைட் I would say. ஓகே, சரி. இப்போ நீங்கள் 3 பேர் இவங்களை பார்த்து ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லுங்கள். ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மருங்க, அமேசிங். இந்த லைன்ஸ்லாம் கொடுத்தா டக்குன்னு அப்படியே கிராஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் சொல்லிடுறேன். அதனால சூப்பர் 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 செம்ம. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப என்ன சொல்கிறது, வெரி நைஸ் பெர்ஃபார்மர். எனக்கு அவங்கள அந்த சாங்லேருந்து ரொம்ப பிடிக்கும். மனசெல்லாம் அந்த சாங் பிடிக்கும். காளி, நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவங்களோட கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஷார்ப்பான கண்ணு. இதாங்க ரேட்டட் இல்லையாடா? ஆக்சுவலி இந்த மாதிரியான பதில தான் நான் எதிர்பார்த்தேன். 2 பேரும் வந்து நான் சொல்லிட்டேன். அதான் அவங்களோட கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார், இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் போடணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி ஆக்சுவலி சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்றது? ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி வர இடங்கள்லாம் புது மாதிரியான மியூசிக் கொடுத்து, அதாவது எங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான மியூசிக்லாம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் RR அந்த மாதிரி நாங்கள் பண்ணல. லைக் காமெடி வந்து அதை ஹைலைட் பண்ணோம் அப்படிலாம் பண்ணல. கதைக்கு என்ன தேவையோ. ஸோ ஸ்டோரி வந்து சென்னை பேஸ்ட், மெட்ராஸ் பேஸ்ட்னு இருக்கும். ஸோ மெட்ராஸ் ஒரு படம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், நம்ம ஊரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இவங்க 3 பேருக்குமே ஒரு தீம் இருக்குது. அவங்க பேரோட வரும்போது ஒரு தீம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக தான் இருந்தது படம். சில சீன்ஸ்லாம் ஒர்க் பண்ண இதுவாக இருந்தது. நீங்கள் 3 பேருமே ஜெய் பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஜெய் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருந்தது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜெய் ஒரு நல்ல மனுஷன், ஒரு மனிதர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ வெரி என்ன சொல்கிறது, காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஹீ ஆல்சோ இம்ப்ரோவைசஸ். இது சொன்னால் நல்லாயிருக்கும், அது சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஜெய். அது இல்லாமல் அவர் அப்போது வந்து ஃபாஸ்டிங்கில் வேறு இருந்தார். ஸோ அதனால் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முடியல.
சென்னையில் வந்து மீட் பண்ணலான்னு சொன்னார். இன்னும் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல. உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி இந்த சீன் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஒரு செம்ம ரசிகர் அவர். ஒரு சீனை சொன்னோன்னே அந்த சீனை வந்து செம்மையாக ரசிப்பார். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னால் செம்மையாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கிறது சூப்பராக இருக்கும். யார் ஜெய் சாரும் ஒரு டேரக்டரும் பேசிக்கிறது செம்மையாக இருக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே செம்மையாக இருக்கும். குருமாலாம் என்னமா சொல்லுவாங்க என்னன்னு தெரியல எனக்கு. ஜெய்க்கு வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னதுலேருந்து அவர் வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஆக்சுவலாக அவர் சொன்னதுமே ப்ரோ இது எனக்கான கதை அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பாதிக்கப்பட்டார் எனக்கு தெரியாது, எனக்கே நீங்கள் பண்ண கதை மாதிரி இருக்குது அப்படின்னாரு. உண்மையிலேயே அன்றைக்கி நாங்கள் எல்லாமே படம் அவுட் எடுத்து பார்த்தோம். உண்மையிலேயே இது அவருக்கான கதை மாதிரி தான் இருக்குது. அப்படி பண்ணியிருக்கார் மனுஷன். உண்மையிலேயே இப்படி என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு கதையில் இன்வால்வ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே அதுக்குள்ளே அடாப்ட் ஆக முடியும். ஸோ அவர் வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டு தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தார். உண்மையிலே சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் வந்து என்னை விட அவர் வந்து பயங்கரமாக கான்ஃபிடென்ட் வச்சு இறங்கி இது பண்ணார். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இந்த கதைக்குள்ளே அவர் இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டார். ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது ப்ரோ இந்த மாதிரி இடத்துல இந்த டைலாக் போடலாம் இப்படி நான் ரியாக்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 100% சொல்ல முடியும். ஜெய் வந்து இதில் வந்து எப்பயுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி இது வேறு மாதிரி தெரியவாருமாங்க. இது கண்டிப்பாக வேறு மாதிரி தெரிய மாட்டார். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இதில் தெரிவார். ஸோ ஒரு எங்கேயும் எப்போதும் ஒரு ராஜா ராணி பேட்டர்னில் ஒரு ஜெய்யை பார்த்துருப்பீங்களா, ஒரு பக்கத்துட்டு பையன் இதில் அதே மாதிரி இதில் ஒரு ஜெய் பார்ப்பீங்க. நீங்கள் 3 பேருமே நான் இந்த படத்தில் தான் வந்து ஜெய்க்கு வந்து அடிமையாக நடிச்சிருக்கீங்க. ஆனால் ரியல் லைஃப் கொஞ்சம் வருவோம். ரியல் லைஃப்பில் வந்து உங்களுடைய காதலுக்கு யாரெல்லாம் அடிமையாக இருந்திருக்காங்க, அவங்கள பற்றி சில விஷயங்கள் இருக்கா? நான்லாம் பண்ணியிருக்கேங்க. எந்த லவ் பற்றி கேட்குறீங்கன்னு எப்படி சொல்லுங்க. எந்த அளவுக்கு அடிமை அதிகமாக சொன்னோன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் வரும் பாருங்கள் ஃப்ளோவில். ஆக்சுவலாக நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப் நடந்த டைமில் நான் இதே ஒரு 3 இல்லை நான் தான் இல்லை நான் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை புழிஞ்சு எடுத்துட்டேன்னு சொல்கிறது தான் கரெக்டு. ஸோ இப்போது இந்த படம் பண்ணும்போது ஓஹோ இப்படிலாம் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கோமோ அப்படின்னு ஒரு சென்ஸ் வந்தது. ஸோ அது கண்டிப்பாக ஹேவ் டு சே. ஸ்கூல் ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்? காலேஜ் முடித்து ஒர்க் பண்ண போனேன். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ்வளோதான், லவ் கிடையாது. பயப்படாதீங்க ப்ரோ, பயப்படாதீங்க. இல்ல சாரே வந்து பர்சனல் இன்டர்வியூலலாம் வந்து சொல்லிருக்காரு அது லவ் மேரேஜ் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் இருக்கு. ஆமா. ஆக்சுவலாக என்ன சொல்லுவா, கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை கேட்குறீங்க நீங்கள். இல்லை ஜி, உங்களுக்கு அடிமையாக இருந்தவங்களை நீங்கள் மறக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஆக்சுவலாக நான் சென்னை வந்தப்போ ட்ரிப்ளிகேனில் மேன்ஷனில் தங்கியிருந்தேன். ஸோ அப்போ ஒரு லவ், ரொம்ப சீரியஸ் லவ். ஸோ அப்போ பிரேக்கப் ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸை டெய்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இத்தனை நாளாக இருந்ததுடா, எல்லாம் போச்சுடா ஐவின்னு. ஸோ அதெல்லாம் நடந்தது. யாரும் அழக்கூடாது, நானே மறந்துட்டேன். அண்ட் காலி நீங்கள்? இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு அப்பப்போ. அது இந்த மாதிரி இப்போது சமீபத்தில் 2-3 பேர் மாட்டிக்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தானே கேட்குறீங்க, அடிமைகளை பற்றி தானே கேட்குறீங்க. அது அடிமைகளை தான் நானே ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலியா. நிறைய கதை வரும் போலயே. 2-3 ஃப்ரெண்ட்ஸு மாட்டிக்கிறேன். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை, ரொம்ப க்ளோஸராக இருப்பாங்களா அவங்ககிட்ட மட்டும் தான். கார்த்திக் நிறைய சொல்கிறதில்ல இந்த மாதிரி டிவி மீடியா அந்த மாதிரி இப்போ சொல்ல வச்சிட்டிங்க. அது மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. நம்ம கார்த்திக்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார், நம்ம அவர் கூடயே தான் இருப்பேன் எப்போவுமே. சேதுபதி கூட நடிச்சிருப்பார் அவர். அப்புறம் முண்டாசுப்பட்டி ராம், அப்புறம் இன்னொரு நண்பர் இருக்கார், சினிமாவில் வெளியில் இருக்கார். ஸோ 3 பேர்கிட்ட தான் சொல்லி அவங்க இப்போ வரைக்கும் அந்த அடிமைத்தனத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட ராம் சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தொலைங்க, என்னால் முடியல அப்படிப்பாரு. அது மாதிரி ஃபைன். சீக்கிரமாக அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வரணும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். உங்கள் வந்து திருமண விழாவில் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கணும். ஓகேவா? ஒரு விழாவும் நடக்காது, நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. நமக்கு அந்த விழாவே இல்லை. இருக்கும் ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்படின்றீங்க. சரி, அவர் ஆசை நிறைவேற்றுவோம் சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக நான் இந்த விஷயம் வந்து சொல்லி தான் ஆகணும். என்னன்னா நான் யாரையும் டார்ச்சர் பண்ணதில்லை, என் ஃப்ரெண்டு பண்ண டார்ச்சர் தான் இந்த கதை. When Sir started telling the story, everybody starts thinking that he probably relates to Jay's character. But as we go through the interview and everything, you'll realize that he relates to the other characters. And இந்த கதை ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு பண்ண ஒரே ஒரு கால் தான் இந்த கதையை. என்னென்னா என் ஃப்ரெண்டு முத்துநாயகம், அவன் வந்து என்னென்னா அவன் சொந்தக்கார பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ஏதோ ஃபோன் எடுக்கல போகுது. எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவள் பேச மாட்டா, வைக்க மாட்டா அப்படின்னா, சரி விட்றா இப்போ என்னடா இப்போ அப்படின்னு, இல்லை நான் சாவ போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து நான் லொலுசப்பால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இது 4 இயர்ஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். லொலுசப்பால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் சார் ராம்பாலா சார் வந்து பயங்கர டார்ச்சர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா பக்கத்துலேருந்து ஏதாவது பேசிட்டு இருந்தால் எழுது அப்படிம்பாரு. நான் எழுதிட்டு இருந்தேன், அவன் பேசிட்டே இருந்தான். டென்ஷனில் செத்து போடான்னு சொல்லிட்டேன். அவனை செத்து போன்னு சொல்லிட்டேன். ஃபோனை வச்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், அவன் ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் வந்து என் ஆமாம் ஃப்ளோவில் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் பயந்த ஒரு பயந்தா வந்து மொத்தத்தோட படத்தோடைய ஒரு சின்ன இது அதான் உண்மையான விஷயமே. ஸோ அந்த டார்ச்சரில் வந்தது தான் இந்த கதையை. ஸோ டார்ச்சர் நல்லது தான். கரை நல்லது அப்படின்ற மாதிரி டார்ச்சர் வந்து நல்லதுன்றீங்க. பிரணீதா, உங்களுக்கு அந்த மாதிரி அடிமைகள் யாராவது இருக்காங்களா? No, not really at all. I think the only boys face this situation. கேர்ள்ஸ் கிடையாது. இல்லை, கேர்ள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா போய் இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஆக்சுவலி அவங்களுக்கு நடந்தது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. உங்களை யாராவது அடிமையாக யூஸ் But பண்ணிருக்காங்க? அவங்க girls like to gossip. So அவங்க அடிமை அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க gossip பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. சார், அந்த டயலாக்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். அந்த ட்ரெய்லர் ஃபுல்லுமே வந்து நாங்கள் சிரிச்சிட்டு தான் இருக்கோம் பார்க்கும்பொழுது. அப்போ படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு சிரிப்பு வந்து கொடுக்குது. அந்த மாத்திரை போட்டிங்களானா போட்டாச்சு பட் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றது. இந்த ஓப்பனிங்லே லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், லவ் கில்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி? இந்த நார்மல் டைலாக் எல்லாமே இப்போது பேசிக்காக நம்ம ரியாலிட்டியில் பேசுகிறது தான். இன்னொன்று நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஸ்கூலு. நான் லொல்லு சபாலேருந்து வந்தவன். ஸோ சந்தானண்ண டீமு, சந்தானம் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சந்தானன்ட்டு. ஸோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது தான். அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் உண்மையிலேயே. அவங்க வந்து என்னென்னா ஒரு அஸ் பிரதராக வந்து என்னை ட்ரீட் பண்ணி எனக்கு வந்து சில விஷயங்களை அவங்களாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கூட இருந்தாலே போதும் எல்லா விஷயங்களும் இது பண்ணிடலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் சந்தானண்ணன், ராம்பாலா சார், ஆனந்தண்ணன், முருகண்ணன், சேதண்ணன் இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் மொட்டை ராஜேந்திரன் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்கள தவிர இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? தம்பிராமையா சார் நடிச்சிருக்காங்க. தம்பிராமையா சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் மனோகர் சார் also நடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லவில்லையே இவ்வளோ நேரம். இது அந்த சீனை நான் தூக்கிட்டேன் எடிட்டிங்கில். I remember that, that's it. இல்லை உண்மைதான், நான் நடிச்சிருக்கேன் அந்த சீனில். ஒரு சீன் நடிச்சிருக்கேன், ஒரு சின்னதாக. ஆமாம். இப்போ வந்து டேரக்டர் ஆர்என்ஆர் மனோகர் சார் நடிச்சிருக்காரு. ஜெய்க்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. சார் வந்து செம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு வந்து என்னென்னா ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு அப்பா அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கருணாகரன் சாருடைய மாமனாராக வந்து டேரக்டர் மாரிமுத்து சார் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு டேரக்டர் சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கருணாகரன் சார் அப்பாவாக நடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் குரூவே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்லாம் எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இவருக்கு பேராக வந்து பிரியங்கான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. காளிவெங்கன்பரோட ஒய்ஃப் கேரக்டர் வந்து வினிதா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக செகண்ட் ஹாஃபில் 2 பக்காவான ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆமாம், சர்ப்ரைஸ் எலமெண்ட். மூணாவது சர்ப்ரைஸ் எலமெண்ட் நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நடிக்கிறதுக்கான அந்த கட்டாயமா இல்லாட்டி அந்த தேவை என்னவா இருந்தது? எனக்கு ஆசை இருந்துச்சு, நடித்தேன், அவ்வளோதான். வைத்த அடிமைகள் இந்த படக்குழுவினரோட 2017 ஆங்கில புத்தாண்டை நம்ம கேக் கட் பண்ணி கொண்டாடலாம்.